ஹாய் கைஸ், வெல்கம் டு டைகர் வெனி ஸ்பீக்ஸ். நம்ம சேனலில் வந்துட்டு எப்படி விலாக் போட்டு ஒரு 5-6 மந்த்துக்கிட்டேயுமே ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னால் போட முடியல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதனால் நான் வீடியோ போடல அப்படிங்கிறத வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, நம்ம சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த விலாக் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 மந்த் ஆஃப்டர் 1 மந்தில் எடுத்த வீடியோ தான் இது. அழகர் கோயில் போயிருந்தோம். மதுரை அழகர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போயிருந்தோம். ஸோ வந்து அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அப்போ எடுத்த வீடியோ ஆனால் வந்துட்டு இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் போல். சித்திரை திருவிழா வேறு வந்துருச்சு இல்லையா, ஸோ வந்துட்டு இப்போ தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் போல். ஸோ அதனால தான் சரி, இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானதுனால சரி இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இனிமேல் வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூவாக வந்துட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம விலாகையுமே வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் அழகர் கோயிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரை அழகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த அன்னைக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருந்தேன் மதுரை அழகர் கோயிலுக்கு வந்துட்டு. இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாமே நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. கேர்ள்ஸ்க்கும் சரி பாய்ஸ்க்கும் சரி நல்லாவே இருந்துச்சு. இங்கே உள்ள பிளேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் மாமாவுக்கு வந்து மொட்டை போட, அதாவது மாமனாருக்கு வந்து மொட்டை போடுறதுக்கு தான். சரின்னு சொல்லிட்டு இங்கே மொட்டை போட்டதுக்கு அப்புறமா எங்கே போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்துட்டு தீர்த்தக்கரை ராக்கச்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே தீர்த்தமும் ஆடிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் தான் வந்துட்டு இங்கே வரணும் அழகர் கோயிலுக்கு. வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதா தான் பிளானு. ஸோ வந்து இங்கே உள்ள இடத்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வேறு மொட்டை போட்டுட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, ஸோ வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு தெப்பக்குள்ள மாதிரியுமே இருந்தது, கொஞ்சம் தண்ணியுமே கம்மியாக தான் இருந்தது. ஸோ வந்துட்டு எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ வந்துட்டு அழகர் கோயில் வந்துட்டு பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட வியூஸ் இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து குரங்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. போகிற வழியிலையும் சரி வர வழியிலையும் சரி குரங்குகள் தான் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டோம் அப்படின்னு நம்மளே இது பண்ணிட்டு போயிடும், அந்தளவுக்கு வந்து குரங்கு அதிகமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு குரங்கு கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வேடிக்கை பார்த்ததுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு மேலே ராக்கச்சி அம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மொட்டை போட்டதுக்கப்புறமே கிளம்பியாச்சு. போகிற வழி பார்த்திங்கன்னா, இப்போ கொடைக்கானல் போனோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் கொடைக்கானல் வீடியோவுமே போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்களுமே போய் பாருங்கள் வீடியோவில். அங்கே போகும்போது மலையெல்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி தான் சுற்றி இந்த மாதிரி வியூஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து தீர்த்தக்கரை ராக்கச்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, இப்போ அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. அங்கே பார்த்திங்கன்னா படியில் தான் ஏறிட்டு இருந்தோம். அது வந்து கொஞ்சம் படி ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து ரொம்பவே இருந்துச்சு. அது ஏறவே முடியல என்னால், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏறி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற வந்து ஆரம்பித்தாச்சு. போகிற வழி வர வழியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குரங்குலாம் வந்துட்டு போச்சு. இது கீழே ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா நடக்கிற வழியிலலாம் அட்டைப்பூச்சி இந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போயிட்டுமே இது வந்து தீர்த்தம் ஆடுற இடம் தான் இது. தீர்த்தம் ஆடுற இடத்துல வந்து செம்மவே கூட்டமாக இருந்துச்சு. நம்ம அதுலேயுமே லைனில் தான் நின்று போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் வீடியோவுமே உள்ளே எடுக்க முடியலை என்னால், ஏன்னா செம்ம கூட்டம் இல்லையா, ஸோ வந்து எடுக்க முடியலை. அந்த தண்ணி மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இதிலேருந்து வரும், ஒரு ஆளாக தான் தீர்த்தம் ஆட முடியும். இல்லை இந்த வாட்டர் பாட்டிலையுமே சில பேர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிட்ட வந்துட்டு தீர்த்தம் ஆடிட்டு சாமியுமே பார்த்துட்டு திரும்பவும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை உள்ளே சரியாகவே, ஏன்னா வந்து வீடியோ இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக ஆகிடுச்சு. ஸோ வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக ஆகிடுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்ட்ரோடக்ஷனுமே கொடுக்கல, இன்ட்ரோவுமே.
சரின்னு சொல்லிட்டு ராக்காச்சி அம்மன் கோயிலுக்குமே போயிட்டு இப்போ கீழே தான் போயிட்டுருக்கோம். கீழே வந்து பழமுதிர் சோலைன்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அழகர் கோயில் போகிறதா பிளானு. இதுதான் வந்து முருகன் கோயில் பழமுதிர் சோலை. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட வியூஸ் வந்து சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெளியில் நின்று பார்க்கும்போதும் சரி, உள்ளே போகும்போதும் சரி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருந்தது. எங்கேயுமே நான் பெருசாலாம் ஒன்றும் வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட்டு ஒரு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த கோவிலுக்கெல்லாம் போகாதவங்க எல்லாருமே கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் தான் போயிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. திரும்பவும் போகணும், கண்டிப்பாக போகணும் திரும்பவும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாத வாடை ஃபுல்லாகவே ரொம்பவே மணமாக இருந்துச்சு. நெய் இந்த மாதிரி, அதாவது நெய்யில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே நெய் ஸ்மெல்லாக இருந்துச்சு இங்கே வரும்போது. அவ்வளோதான், எங்கேயுமே சாமியை கும்பிட்டுட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் அழகர் கோயில் தான். கீழே நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தோம் இல்லையா, அழகர் கோயிலுக்கு தான் போகிறோம். அழகர் கோயிலுக்குள்ளேயுமே வந்தாச்சு. மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டைம் அழகர் கோயில், அதாவது இதுதான் எங்கள் குலசாமி கோயில். ஸோ இங்கே வரணும்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம், மேரேஜ் ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு முன்னாடி அழகர் கோயில் இருந்துச்சு. இது எனக்கு பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு இடமே ரொம்ப புதுசாக தெரிஞ்சதுனால நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த கோயில் இருக்கிறதே எனக்கு தெரியாது தான், அழகர் கோயில்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு சரி விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கையுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்கு போட போகிறோம். மேரேஜ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டைமே சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இங்கே இந்த தீபத்தில் தான் ஒரே ஒரு தீபம் இருக்கும், அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் பிடிச்சி வைக்கணும். தீப்பெட்டி வச்சு நம்ம பொருத்தக்கூடாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. விளக்குமே ஏற்றிட்டு சீக்கிரம் போயிட்டுருந்தோம். விரைவு தரிசனத்துக்குள்ள தான் போயிட்டுருந்தோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா. ஸோ அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அழகர் கோயில் 12 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் காலையிலே கிளம்பி வந்திருந்தோம். கிளம்பி மொட்டை போட்டுட்டு இங்கே மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தக்காரர் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா முருகன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இங்கே வர்றது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ 12 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு வேகமாக அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடாக பார்த்துட்ருந்தோம். நாங்கள் இங்கே கரெக்டாக கூட்டத்தில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 11:55 கிட்டே இருக்கும். சீக்கிரமே சாமி பார்த்தாச்சு. பார்த்துட்டுமே நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ இதோட விளாகுமே முடியுது. இந்த விளாக் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பேசியுமே ரொம்ப டச் விட்டு போச்சு இல்லையா. ஸோ எப்படி பேசணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் பேசி விட்டுருக்கேன். சரி, ஓகே. நம்ம சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதான் மதுரை கோவில், அதாவது மதுரை அழகர் கோயில் எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்துடுச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ
சரி ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.